ஓட்டிசம் உள்ள குழந்தையுடன் குடும்பமாக வெளியே செல்வதற்கான உதவி குறிப்புகள். சரியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். உணர்வு கோளாறுகளுக்கேற்ற அல்லது கூட்டம் குறைந்த இடங்களை தேர்வு செய்க. அமைதியான பகுதி, கழிவறை வசதி கொண்ட மற்றும் அனுமதிகளுக்கு குறைந்த நேரம் காத்திருக்க வேண்டிய இடங்களாக இருப்பது நன்று. உங்கள் குழந்தையை முன்பே தயார்படுத்துங்கள். காட்சி அட்டவணைகள் அல்லது கதைகள் மூலம் எங்கு செல்கின்றோம், என்ன நடக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதை விளக்குதல். இடத்தின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை காண்பித்தல். முன்பே பயிற்சி எடுத்துக்கொள்ளுதல். புதிய இடங்களுக்கு சிறிய பயணம் மேற்கொண்டு பழக்கப்படுத்துதல். முக்கிய திறன்களை, அதாவது ஹெட்போன்களை அணிவது, வரிசையில் காத்திருப்பது ஆகியவற்றை பழக்கப்படுத்துதல். அத்தியாவசியமான பொருட்களை கொண்ட பையொன்றை தயார்படுத்துதல். ஒலி முகாமைத்துவம் செய்யும் ஹெட்போன்கள், பொம்மைகள் அல்லது சென்சரி பொருட்கள், விருப்பமான சிற்றுண்டிகள், தகவல் தொடர்பு அட்டைகள், மாற்று உடைகள். வழக்கமான அட்டவணையை பின்பற்றுங்கள். உணவு நேரம், ஓய்வு நேரம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளுதல். உணர்வு ரீதியான ஒவ்வாமையை கவனியுங்கள். ஒலி, வாசனை, கூட்டம் போன்றவற்றில் குழந்தையின் நடத்தைகளை கவனியுங்கள். நேர்மறையான ஊக்குவிப்பு வழங்குதல். சிறிய முயற்சிகளையும் பாராட்டுதல், அதற்காக சிறிய பரிசுகளை கொடுத்தல். திட்டத்தில் மாற்றங்களை ஏற்க தயாராக இருங்கள். விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்காது விட்டால் மாற்று திட்டம் ஒன்றை வைத்திருத்தல். தேவையெனில் வெளியிலிருந்து விரைவாக விலகவும் தயங்க வேண்டாம். சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு விளக்கம் அளியுங்கள். ஓட்டிசத்தை எளிய முறையில் விளக்குங்கள். குழும வேலை ஆகியவற்றை ஊக்குவியுங்கள். பிறர் உங்களை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். வெளிநோக்கிகள் பார்வையிடும் நிலைப்பாடுகள் பற்றிய கவலை தேவையில்லை. உங்கள் குழந்தையின் நலன்தான் முக்கியம்.